மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வடக்கு மாகாண கல்வி திணைக்களம் வெளியிட்ட நிலையறை பரீட்சை இந்த வினாத்தாளுக்குரிய விடைகளும் அதற்குரிய விளக்கங்களும் பார்க்க இருக்கிறோம். இந்த வினாத்தாள் நீங்க செய்து பார்த்துருப்பீங்க. செய்து பார்க்காத ஓயில் படிக்கிற மாணவர்கள் இதை செய்து பார்த்து கொள்ளுங்க. கூகுள் ஃபார்ம் தந்திருக்கிறேன், அதையும் செய்து பார்த்துட்டு இந்த விளக்கங்கள் பார்க்கறது பிரயோசனமாக இருக்கும். செய்து பார்த்து கொண்ட மாணவர்கள் இந்த விளக்கங்களை நீங்க பார்த்து சுயமாக நீங்க திருத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு கேள்வியாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது கேள்வி, சிறுநீரகத்தின் தொழிற்பாட்டு அலகு யாது? இதுல பாருங்க, சிறுநீரகங்கள தொழிற்பாட்டு அலகு என்று சொல்லிக்க சிறுநீரகங்கள முக்கியமான தொழிற்பாடு வந்து சிறுநீரை அகற்றுறது, சிறுநீர் உற்பத்தி. அப்ப அந்த சிறுநீர் உற்பத்தியை செய்யக்கூடிய பகுதி எதன்று கேட்டா சிறுநீர் அகத்திகளாக இருக்கும். சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய சிறுநீர் அகத்திகள். சரி, அந்த சிறுநீர் அகத்திகள் தான் சிறுநீரகத்தின் தொழிற்பாட்டு அலகாக தொழிற்படும். சரி, ஆகவே இந்த கூற்றுக்கு பொருத்தமான விட வந்து முதலாவது சிறுநீர் அகத்தி என்று சொல்லி வரும். இரண்டாவது பாருங்கோ, பின்வருவனவற்றுள் மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம் எது? மின்னெதிர்த்தன்மை என்று சொல்லிய பிள்ளைகள் ரெண்டு அணுக்கள் பிணைப்பில் ஈடுபட்டிருக்க அந்த பிணைப்பு சோடி இலத்திரன்களை தன்னை நோக்கி கவர்ற ஆற்றலை தான் நாங்கள் மின்னெதிர்த்தன்மை என்று சொல்லுவோம். ஆவர்த்தன அட்டவணையில ஆவர்த்தனத்தின் வழி இடமிருந்து வலமாக போகிக்க இந்த மின்னெதிர்த்தன்மை வந்து கூடிக்கொண்டு வரும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 8ஆம் கூட்டத்துக்கு வந்து நாங்கள் மின்னெதிர்த்தன்மை பற்றி கதைக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா 8ஆம் கூட்டத்துல வந்து பூரண நிரம்பல் நிலை, இலத்திரன்கள் வந்து பூரணமாக நிரம்பி இருக்கு. சரி, அப்ப அவருக்கு வந்து இலத்திரன்களை இன்னும் பெற வேண்டிய தேவை வந்து இல்லை. சரி, அப்ப அவருக்கு வந்து மின்னெதிர்த்தன்மை என்ற பெருமானம் பற்றி நாங்கள் கதைக்க மாட்டோம். 7ஆம் கூட்ட மூலகங்கள் தான் மின்னெதிர்த்தன்மை கூடின மூலகங்களாக இருக்கும். 7ஆம் கூட்ட மூலகங்கள்ல மின்னெதிர்த்தன்மை உயர்வான மூலகங்களாக இருக்கும். உயர்வான அந்த கூட்ட மூலகங்களாக இருக்கும். மற்றது கூட்டத்தின் வழியை பார்த்தீங்கன்னு சொன்னா மேலிருந்து கீழாக கூட்டங்கள்ல மேலிருந்து கீழாக பார்த்தீங்கன்னு சொன்னா சக்தி மட்டங்கள எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். இப்ப சக்தி மட்டங்கள எண்ணிக்கை அதிகரிக்கிறபடியால கருவேற்றம் என்ன செய்யும்னு சொன்னால் கரு கவர்ச்சி குறையும். அதால மின்னெதிர்த்தன்மையும் வந்து குறைவடையும். சரி, அப்ப மின்னெதிர்த்தன்மை கூடின மூலகம் எது என்று கேட்டீங்கன்னு சொன்னால் இங்க வந்து 7ஆம் கூட்ட மூலகம், அதாவது புளோரின் வந்து மின்னெதிர்த்தன்மை கூடினதாக இருக்கு. மற்ற இந்த 8ஆம் கூட்ட மூலகம் பிள்ளைகள் உறுதியான நிலை என்றதால அவருக்கு மின்னெதிர்த்தன்மை பற்றி நாங்கள் 8ஆம் கூட்ட மூலகங்களுக்கு கதைக்க மாட்டோம். சரி, அது தேவையில்லை. மின்னெதிர்த்தன்மை என்ற விஷயம் வந்து 8ஆம் கூட்ட மூலகங்களுக்கு இல்லை. சரி, அப்ப 7ஆம் கூட்ட மூலகங்கள்ல புளோரின் உயர்வான மின்னெதிர்த்தன்மை கொண்டதாக இருக்கு. அடுத்த 3வது பாருங்கோ, பின்வருவனவற்றுள் எது கீழொலியில் அடங்கும்? மனிதண்ட கேழ்தகு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மனிதண்ட கேழ்தகு இல்லை, இல்லாட்டி கேழ்தகு மீடுறன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் இதுக்கு உட்பட்ட விஷயங்கள் தான் மனித கேழ்தகு எல்லையாக இருக்கு. சரியா, அப்ப 20 ஹெர்ட்ஸிலும் பார்க்க குறைந்த ஒலி அலைகளை வந்து நாங்க சொல்லுவோம். 20 ஹெர்ட்ஸிலும் பார்க்க குறைந்த ஒலி அலைகளை சொல்றது. சரி, 20 ஹெர்ட்ஸிலும் பார்க்க குறைந்த ஒலி அலைகளை சொல்லுவோம், கீழொலி என்று சொல்லுவோம். 20 ஹெர்ட்ஸிலும் பார்க்க குறைஞ்சாருன்னு சொன்னா அவரை சொல்றது கீழொலி என்று சொல்றது. அது மாதிரி 20,000 ஹெர்ட்ஸிலும் பார்க்க மேற்பட்ட ஒலிகளை சொல்லுவோம். 20,000 ஹெர்ட்ஸை விட கூடிய மீடுறன் கொண்ட ஒலியலைகளை சொல்லுவோம் களியொலி. சரியா, களியொலி என்று சொல்லுவோம். சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் கீழொலியில் அடங்கும் என்றுதான் கேட்டிருக்கு. அப்ப 20 ஹெர்ட்ஸிலும் பார்க்க குறைவான ஒலி வந்து வரும். சரி, 20 ஹெர்ட்ஸ்ன்றது பிள்ளைகள் அது வந்து எதுக்குள்ள வரப்போகுது? கேழ்தகு எல்லைக்குள்ள வரப்போகுது. 20 ஹெர்ட்ஸிலும் பார்க்க குறைவானதான் கீழொலிக்குள்ள வரும். ஆகவே கீழொலிக்குள்ள வாரது வந்து இங்க 15 ஹெர்ட்ஸாக இருக்கு. சரி, 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலேன்னு சொன்னா அது வந்து களியொலியாக இருக்கு. ரைட். 4வது பாருங்கோ, மனிதனில் கார்போஹைட்ரேட் சமன்பாடு ஆரம்பிப்பது. மாப்பொருள் கொண்ட உணவை நாங்க சாப்பிடுக எங்கட சமன்பாடு ஆரம்பிக்கிற இடம் வந்து வாய்க்குழியாக இருக்கு. சரியா, வாய்க்குழியில என்ன நடக்குதுன்னு சொன்னா வாய்க்குழியில தான் சமன்பாட்டு செயல்முறை ஆரம்பிக்குது.
அங்க வந்து மாப்பொருளின் பகுதி சமிபாடு நடக்கும். மாப்பொருள் கொண்ட உணவுகளின் பகுதி சமிபாடு நடக்கும். சரியா? அதாவது கார்போஹைட்ரேட் கொண்ட உணவுகள், சரியா, கார்போஹைட்ரேட் கொண்ட உணவுகளுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த வாய்க்குழியில உமிழ்நீரில இருக்கக்கூடிய அமிலேஸ், சரி, அமிலேஸ் இல்லாட்டி அவருக்கு இன்னொரு பேர் தயலின் சொல்லுவோம். இந்த நொதியத்தின் தொழிற்பாட்டால மோல்டோஸாக மாறும். சரியா? பகுதியாக சமிபாடு மாப்பொருள் என்ற பல்சக்கரைட் வந்து மோல்டோஸ் சொல்லப்படுற இரு சக்கரைட்டாக மாறும். சரியா? மோல்டோஸ் என்ற இரு சக்கரைட்டாக மாறும். அதுதான். சரியா? அப்ப அந்த சமிபாடு தான் எங்கட வாய்க்குழியில வந்து நடக்குது. அப்ப கார்போஹைட்ரேட் சமிபாடு ஆரம்பிப்பது என்று கேட்டா வாய்க்குழி. சரியா? பொதுவாகவே சமிபாட்டு ஆரம்பிக்கிற இடம் வந்து வாய்க்குழியாக இருக்கும். அங்க நடக்கிறது மாப்பொருள் கொண்ட உணவின் பகுதி சமிபாடு. களத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து சமிபாட்டு செயற்பாடு நடக்காது. உணவை வந்து வாய்க்குழியில இருந்து இறப்பைக்கு கொண்டு போறதுக்கு உதவும். சுற்றுச்சுருங்கல் அசைவம் மூலம் உதவும். சரியா? மற்றது இறப்பையை எடுத்தீங்கன்னு சொன்னா இறப்பையில வந்து புரதத்தின் பகுதி சமிபாடு நடக்கும். சரியா? முக்கியமாங்கால சமிபாடு வந்து சிறுகுடல் பகுதியில நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இந்த விஷயங்களை வடிவா விளங்கி வச்சிருக்கும். ரைட். அடுத்தது 5வது போவோம். பின்வரும் எதன் ஒட்சைட்டு வெண் அமிலமாகும்? இதுவரைக்கும் நாங்க செய்து பார்த்த பேப்பர்ல இப்படி கேள்வி நிறைய வந்திருக்கு. பின்வரும் எதன் ஒட்சைட்டு வெண் அமிலமாகும்? ரைட். இந்த தொடர்பு உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கணும். மூலகங்கள் ஒட்சிசனோட தாக்கமுற்று உருவாகிற சேர்வைகளை தான் நாங்கள் ஒட்சைட்டுகள்னு சொல்ல போறோம். இதுல கேட்டது வந்து ஒட்சைட். எந்த ஒட்சைட் வெண் அமிலம் வந்து கேட்கப்பட்டு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 3ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் தரப்பட்டிருக்கு. அது உருவாக்குற ஒட்சைட்டுகள் தரப்பட்டிருக்கு. அதின் அமில மூல இயல்புகள் தரப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இடமிருந்து வலமாக போகைக்க, சரியா, இடப்பக்கமாக இருந்து வலப்பக்கமாக போகைக்க ஒட்சைட்டின் அமில இயல்புகள் வந்து அதிகரிக்கும். அதேவேளை ஒட்சைட்டின் மூல இயல்பு குறைவடைஞ்சு கொண்டு போகும். சோடியம் ஒட்சைட் அது வந்து ஒரு வெண் மூலமாக இருக்கும். அடுத்தது மெக்னீசியம் ஒட்சைட் வந்து மென் மூலம். அலுமினியம் ஒட்சைட் எடுத்தோம்னு சொன்னால் அமில இயல்பு மூல இயல்பு ரெண்டையும் காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப ஈரியல் கூடியதுன்னு சொல்றோம். அங்கால பிறகு அமில இயல்பு வந்து அதிகரிச்சு கொண்டு போகுது. ஆரம்பத்துல வெண் மூலம், அப்புறம் மூல இயல்பு படிப்படியாக குறைஞ்சு இங்கால அமில இயல்பு என்ன செய்யுது? அதிகரிக்குது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிலிக்கன் உருவாக்குற ஒட்சைட்டும் பாஸ்பரஸ் உருவாக்குற ஒட்சைட்டும் மென் அமிலங்களாக இருக்கு. அங்கால சல்பர் கந்தகமும் குளோரினும் உருவாக்கக்கூடிய ஒட்சைட்டுகள் வெண் அமிலங்களாக இருக்கும். இந்த தொடர்பு வந்து எங்கட கண்ணுக்குள்ள நிக்க வேணும். இதுல கேட்டது எங்களுக்கு பின்வரும் எதன் ஒட்சைட்டு வெண் அமிலமாகும் கேட்டிருக்கிறான். சரியா? அப்ப சோடியம் உருவாக்குற ஒட்சைட் வந்து வெண் மூலமாக இருக்கும். மெக்னீசியம் உருவாக்குறது மென் மூலமாக இருக்கும். அலுமினியம் உருவாக்குற ஒட்சைட்டு வந்து ஈரியல் கூடியதாக இருக்கும். சரியா? சல்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் வெண் அமிலத்தை உருவாக்கக்கூடிய ஒட்சைட்டாக இருக்கும். சரி, அதில் தந்ததுக்குள்ள சல்பர் வெண் அமிலத்தை உருவாக்கக்கூடிய ஒட்சைட்டு. ஆகவே பொருத்தமான விடை 5வதுக்கு 4வது. ஆறாவது கேள்வியை பாருங்க. குழிவாடி ஒன்றினால் தலைகீழான பிம்பம் ஒன்று தோற்றுவிக்கப்படுகின்றது. இவ்விம்பத்தின் வேறொரு இயல்பாக இருக்க முடியாதது. சரியா? இதுக்கு வந்து நாங்கள் குழிவாடி ஒன்றால் உருவாக்கப்படுகின்ற பிம்பங்களோட இயல்புகள் எங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்க வேண்டும். மற்ற கதிர்வரி படங்கள் அதுகள் எல்லாத்தையும் கீறி பார்த்திருப்பீங்க. சரியா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த படத்தை எடுப்போம். இப்ப முடிவிலி தூரத்தில இருந்து, சரியா, முடிவிலி தூரம்னு சொல்லிக்க ஒரு தொலை தூரத்தை தான் நாங்கள் முடிவிலி தூரமாக கருதி கொள்றோம். முடிவிலி தூரத்தில இருந்து குழிவாடிய நோக்கி பொருளை கொண்டு வரைக்க அதால உருவாக்கப்படுகின்ற பிம்பங்கள் எப்படி மாறும்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதலாவது முடிவிலி தூரத்துல இருக்க பாருங்க. இங்க குவியத்துல வந்து எங்களுக்கு பொருள் வந்து உருவாகுது. அதாவது பொருளினுடைய பிம்பம் உருவாகும். இதுல குவியத்துல தலைகீழான பிம்பம், உருச்சிருத்த பிம்பம் எங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப இங்க வந்து எங்களுக்கு ஆடிக்கு முன்னுக்கு கிடைக்கும். அதாவது திரையில வெளுத்தியங்களால பார்க்கலாம். அப்ப உண்மையான பிம்பமாக இருக்கும், உருச்சிருத்ததாக இருக்கும், தலைகீழானதாக இருக்கும், குவியத்துல தோன்றும். அடுத்தது பாருங்க, சிக்கு பக்கத்துல கொண்டு வரேன்.
அதாவது சிக்கு வெளியில வளைவு மையத்துக்கு அப்பால் கொண்டு வர. அப்ப இந்த குவியத்துக்கும் வளைவு மையத்துக்கும் இடையில இந்த பொருளினுடைய பிம்பம் வந்து தெரியும். இதுவும் ஒரு உண்மை பிம்பமாக இருக்கும், தலைகீழானதாக இருக்கும். சரியா? தோன்றும். அது மாதிரி அடுத்த சந்தர்ப்பத்துல பாருங்க உரிச்சிருத்ததாக இருக்கு. சரி, அடுத்த சந்தர்ப்பத்துல பாருங்க இந்த வளைவு மையத்துல பொருள் வைக்கப்படைக்க உருவாகிற பிம்பம் வந்து தலைகீழானது, உண்மையானது, அதே சமயத்துல பொருள் அளவான பிம்பமாக இருக்கு. அடுத்தது வளைவு மையத்துக்கும் குவியத்துக்கும் இடையில பொருள் இருக்கிற சந்தர்ப்பத்தை யோசி. வளைவு மையத்துக்கும் குவியத்துக்கும் இடையில பொருள் இருக்கிற சந்தர்ப்பத்துல வளைவு மையத்துக்கு அப்பால பிம்பம் எங்களுக்கு தோன்றும். உருவாகிற பிம்பம் வந்து உண்மையானதாக இருக்குது, உருப்பெருத்ததாக இருக்குது. சரியா? உண்மையானதாகவும் பெருத்ததாகவும் அந்த பிம்பம் வந்து எங்களுக்கு இருக்குது. சரி, அது மாதிரி நாங்கள் எஃப்ல வச்சோம்னு சொன்னால் முடிவிலி தூரத்துல அந்த பிம்பத்தை பார்க்கலாம். எஃப்க்கும் முனைவுக்கும் இடையில வைக்க எங்களுக்கு அங்கால ஆடிக்குள்ளுக்குள்ள தோன்ற பிம்பம் மாய பிம்பமாக இருக்கு. சரி, எவ்வளவு புலிவாடியை கொண்டு நாங்கள் கருத்துல கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதுல பாருங்க, நீ கேள்விக்கு வருவான், புலிவாடி ஒன்றினால் தலைகீழான பிம்பம் ஒன்று தோற்றுவிக்கப்படுகின்றது. ரைட். அப்ப உண்மையான பிம்பம் தோற்றுவிக்கப்படுகின்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் தலைகீழான பிம்பம் தான் எங்களுக்கு தோற்றுவிக்கப்படும். இவ்பிம்பத்தின் வேறொரு இயல்பாக இருக்க முடியாததுதான் கேள்வி. இவ்பிம்பத்தின் வேறொரு இயல்பாக இருக்க முடியாதது அதான் கேள்வி. பாத்தீங்கன்னு சொன்னா தலைகீழான பிம்பங்கள் எல்லாமே ஆடியில பெறக்கூடிய பிம்பங்களாக இருக்கும். அப்போ உண்மையான பிம்பங்கள். சரி, உருப்பெருத்த பிம்பங்களும் தோன்றலாம். அதாவது நாங்கள் பொருளை சீக்கு உள்ளுக்குள்ள வச்சோம்னு சொன்னால், வளைவு மையத்துக்கு உள்ளுக்குள்ள நாங்கள் பொருளை வச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு உருப்பெருத்த பிம்பங்கள் உருவாகலாம். சரியா? தலைகீழான பிம்பம் அதே வேளை உருப்பெருத்த பிம்பம் உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. இதே வேளை முடிவெளி தூரத்தில் இருக்க உருச்சிருத்த பிம்பங்களும் உருவாகும். அப்போ உருச்சிருத்த பிம்பங்கள் தோன்றலாம். மாயமானது. சரியா? மாயமானதுன்னு சொல்லி அது வந்து எப்ப தோன்றும்னு சொன்னால் குவியத்துக்கும் முனைவுக்கும் இடையில பொருள் உள்ள சந்தர்ப்பத்துல வந்து மாயமான ஒரு பிம்பத்தை வந்து நாங்கள் பார்க்கலாம். அது வந்து நிமிர்ந்ததாக இருக்கு. தலைகீழா உருவாகக்கூடிய பிம்பங்கள் எல்லாமே உண்மையான பிம்பங்களாக குழிவாடியில இருக்கும். சரியா? அப்ப இதுல பிம்பத்தின் இன்னொரு இயல்பாக இருக்க முடியாதது என்று கேட்டால் மாயமான பிம்பம். சரி, அப்ப தவறான கூற்று வந்து 6வதுக்கு 2 இருக்க முடியாது என்று படியால 6வதுக்கு 2 வரும். அடுத்த பாருங்க 7வது, எமது மூளையின் சில பகுதிகளின் தொழில்கள் கீழே தரப்பட்டுள்ளன. உடலின் சமநிலையை பேணுதல். எங்களோட உடலின் சமநிலையை பேணுற வேலை, தசைகளினுடைய ஒருங்கிணைப்பு, உடலின் சமநிலை, அதுகளை பேணுறவர் வந்து மூலியாக இருக்கு. அது மாதிரி இதய துடிப்பு வீதத்தை கட்டுப்படுத்துதல். இதய துடிப்பு வீதம், சுவாச வீதம், அந்த மாதிரியான உயிர் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துறது வந்து நீள்வளைய மையவெளி. சரி, அதாலதான் சொல்றது இந்த பிடரி அடிப்படை விடக்கூடாதுன்னு சொல்லி. நீள்வளைய மையவெளியம் பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னா ஆளே இறக்குறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. சரி, அப்ப இதய துடிப்பு வீதம், சுவாச வீதம் அதுகளை கட்டுப்படுத்துறது வந்து நீள்வளைய மையவெளியமாக இருக்கு. சரியா? சுவாச வீதத்தை கட்டுப்படுத்துறதும் அவர் தான். இப்ப கேட்டது மேலுள்ளவற்றுள் நீள்வளைய மைய வளையத்தின் தொழில் என்று கேட்க பியும் சியும் வரும். அதாவது இதய துடிப்பு, சுவாச வீதங்களை கட்டுப்படுத்துறது. ஏ வந்து உடல்ல சமநிலையை பேணுறது வந்து மூலியாக இருப்பார். சரியா? அப்ப இதுல வந்து பொருத்தமான விடை 7வதுக்கு 3. அடுத்து பாருங்க 8வது கேள்வி. அரச நீர் தயாரிப்புக்கு பயன்படும் அமிலங்கள். அரச நீர் தயாரிப்புக்கு பயன்படுகின்ற அமிலங்கள் வந்து நைட்ரிக் அமிலமும் அதே மாதிரி ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் எங்களுக்கு பயன்படுத்தப்படுது. ஒன்பதாவது கேள்வியை பாருங்க. கீழே காட்டப்பட்டுள்ள இசைக்கருவியில் உருவாகும் சுரம் பற்றிய கூற்றுக்களுள் பொய்யானது. ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சுரம், அதாவது சுருதி பற்றி தான் கேட்டிருக்கு. தந்தியின் ஓரலகு நீளத்தின் திணிவில் தங்கியுள்ளது. அது சரி, திணிவில வந்து தங்கி இருக்கு. தடிப்பு கூடினதுன்னு சொன்னா சுருதி வந்து குறையும், தடிப்பு குறைஞ்சதுக்கு வந்து சுருதி அதிகரிக்கும். அப்போ ஓரலகு நீளத்தின் திணிவன்று சொல்றது அது வந்து சரியான கூற்று. அடுத்த, தந்தியின் நீளம் அதிகரிக்கும் போது சுருதி குறையும்.
அது சரி, நீளம் அதிகரிக்க சுருதி வந்து குறை நீளத்துல தாங்கி இருக்கு. அடுத்த தந்தியின் இழுவை அதிகரிக்கும் போது சுரம் அதிகரிக்கும். இழுவை கூடிச்சதுன்னு சொன்னால் சுருதியும் அதிகரிக்கும். அதுவும் சரி, இழுவையில தாங்கி இருக்கு. தந்தியின் நீளம் அதிகரிக்கும் போது சுரம் அதிகரிக்கும். அது வந்து தவறான கூற்று. நீளம் அதிகரிக்க என்ன நடக்கும்னு சொன்னா சுருதி வந்து குறையும். அப்ப அதிகரிக்கும் என்று தந்திருக்கிறபடியால இதுல பொய்யான கூற்று வந்து 4வதாக இருக்கு. அடுத்த 10வது பாருங்கோ. பின்வருவனவற்றுள் இரைப்பை அழற்சி ஏற்பட காரணமாக அமையாதது தான் கேட்டிருக்கிறான். சரியா? அமில பதார்த்தம், எண்ணெய் ஆகியவற்றை கொண்ட உணவுகளை அதிக அளவு உள்ளெடுத்து. அது சரி, அமிலம் எண்ணெய் கூட சாப்பிட்டா வரும். நேர்த்தன்மையான உணவை அதிகம் உட்கொள்ளுதல், அது வந்து இரைப்பை அழற்சி ஏற்படுறதுக்கான காரணமாக இருக்காது. நேர்த்தன்மையான உணவுகள் வந்து எங்களோட உடல்ல செமிக்காதன், அது வந்து மலச்சிக்கல் அதுகளை கட்டுப்படுத்துறதுக்காக, மலச்சிக்கலை இல்லாம செய்யறதுக்காக நாங்க நேர்த்தன்மையான உணவுகளை வந்து அதிகமா உள்ளெடுக்க வேண்டும். அதிக மன அழுத்தத்துக்கு உட்படுதல், மன அழுத்தமும் எங்களோட இரைப்பை அழற்சி ஏற்படுவதற்கான ஒரு காரணமாக இருக்குது. மற்றது புகைப்பழக்கம், மதுபானத்துக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் வந்து இரைப்பை அழற்சி ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும். சரி, அப்ப காரணமாக அமையாதது என்று கேட்டா அதுக்கு பொருத்தமான விடை வந்து 2வது, நேர்த்தன்மையான உணவை அதிகம் உட்கொள்ளுது. அது வந்து இரைப்பை அழற்சிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சரி, நேர்த்தன்மையான உணவை அதிகமாக உள்ளெடுக்கிறது மூலமா எங்களுடைய அந்த மலச்சிக்கல் மாதிரியான குறைபாடுகளை வந்து இல்லாம செய்யலாம். சரி, அப்ப 10க்கு பொருத்தமான விடை 2. 11வது கேள்வியை பார்ப்போம். மனிதனில் பித்தத்தை சுரக்கும் அங்கம். பித்தத்தை சுரக்கும் அங்கம் என்று கேட்டா பிள்ளைகள் அது வந்து ஈரலாக இருக்கும். சரியா? பித்தத்தை எங்களுக்கு சுரக்கிறது வந்து ஈரலாக இருக்கும். சரி, ஈரலால சுரக்கப்படுற பித்தம் வந்து இந்த பித்தப்பையன்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புல சேமிக்கப்படுது. சரி, ஆனா ஈரலால தான் பித்தம் வந்து சுரக்கப்படுது, பித்தப்பையில சேமிக்கப்படுது. அப்புறம் பித்தப்பையில இருக்கக்கூடிய கூறுகள் எல்லாமே தொழிற்படுறது வந்து முன் சிறுகுடல்ல தொழிற்படும். சமிபாட்டு செயற்பாட்டுல பங்கு பெற்றக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப பித்தத்தை சுரக்கும் அங்கம் என்று கேட்டால் அதுக்கு பொருத்தமான விட வந்து ஈரலாக இருக்கு. சரியா? 11க்கு வரப்போது 1. அடுத்த 12வது பாருங்கோ. கலவை ஒன்றின் V/V, அதாவது கனவளவு விகிதம் தான் இங்க கேட்கப்பட்டு. V/V ஆனது 0.01 ஆகும். கனவளவு பின்னம். சரியா? கலவை ஒன்றின் கனவளவு பின்னம் தரப்பட்டிருக்கு 0.01. இதனை பார்ட்ஸ் பெர் மில்லியனில் குறிப்பிட்டால், அதாவது மில்லியன் பகுதிகளாக குறிப்பிட்டால். மில்லியன் பகுதிகள் என்றா பிள்ளைகள் எங்களுக்கு வரக்கூடிய இந்த பின்னம் இருக்குத்தானே, அதை வந்து நாங்கள் மில்லியன் பகுதிகளாக, அதாவது 10⁻6 மில்லியன் பகுதி என்ற 10⁻6 காட்டுவோம். இதே 100 பகுதின்னு சொல்லிக்க 100 பெருக்கி காட்டுவோம். சரி, இதுல கேட்டிருக்கிறது வந்து பார்ட்ஸ் பெர் மில்லியன், அதாவது மில்லியன் பகுதிகளாக சொல்லி கிடையாது. சரி, அப்ப எங்களுக்கு கண்டு வச்சிருக்கிற கனவளவு பின்னம் 0.01. சரியா? 0.01 தர மில்லியன் பகுதி 10⁻6 பெருக்குவோம். சரி, அப்ப இதை வந்து நாங்கள் 1 தர 10⁻2 என்று எடுக்கலாம். இந்த பின்னத்தை வந்து 10⁻2 என்று எடுக்கலாம். இப்ப கழிவெட்டுதன்னு சொன்னால் 1 தர 10⁻4. சரியா? 1 4 0. பொருத்தமான விட 12க்கு 4. அடுத்தது 13. உயிரியல் மூலக்கூறுகள் பற்றிய கூற்றுக்களுள் தவறானது. உயிரியல் மூலக்கூறுகள் சொல்லிய பிள்ளைகள் கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம் மாதிரியான எங்கட உயிரியல் அங்கிகள் உடல்ல காணக்கூடிய சேதன சேர்வுகளை தான் உயிரியல் மூலக்கூறுகள் சொல்றோம். இதுல பாருங்க, கார்போஹைட்ரேட், லிப்பிட் ஆகிய இரண்டிலும் ஐதரசன் ஆக்சிஜன் விகிதம் 2:1 ஆகும். 2வது, கார்போஹைட்ரேட், லிப்பிட் ஆகியவற்றில் கார்பன், ஹைட்ரசன், ஆக்சிஜன் ஆகிய மூலகங்கள் காணப்படும். அது சரி, 2லையுமே கார்பன், ஹைட்ரசன், ஆக்சிஜன் சொல்லக்கூடிய மூலகங்கள் இருக்கு. அது சரி. அடுத்த புரதம், நியூக்ளிக் அமிலம் என்பவற்றில் ஹைட்ரசன் காணப்படும். அதுவும் சரி பிள்ளைகள். புரதம் சொல்லிக்க கார்பன், ஹைட்ரசன்,
ஒட்சிசன், நைதரசன், சில புரதங்கள்ல மாத்திரம் கந்தகம் இருக்கு. அதே போல நியூக்ளிக் அமிலங்கள்னு சொல்லிட்டு கார்பன், ஹைதரசன், ஒட்சிசன், நைதரசன் இதோட போஸ்பரஸும் இருக்கு. சரி, எங்க நைதரசன் காணப்படும் படியால் அது வந்து சரியான கூற்று. அடுத்து தாவரங்களின் சேமிப்புணவாக கிளைக்கோஜன் காணப்படுவதில்லை. அதுவும் சரி புள்ளிகள். ஏன்னு சொன்னால் விலங்குகள்ல சேமிப்புணவாகத்தான் இந்த கிளைக்கோஜன் இருக்கும், தாவரங்கள்ல இருக்காது. தாவரங்கள்ல சேமிப்புணவாக மாப்பொருள் காணப்படுது. விலங்குகள்ல சேமிப்புணவாக ஈரல், தசைக்கலங்கள்ல வந்து இந்த கிளைக்கோஜன் சேமிக்கப்படுது. அது வந்து தாவரங்கள்ல இருக்கிறது இல்லை. ஆகவே இந்த கூற்று வந்து சரி. இதுல பாருங்க, கார்போஹைட்ரேட், லிப்பிட் ஆகிய இரண்டிலும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் விகிதம் 2:1 ஆகும். இருக்கக்கூடிய மூலகங்கள அளவு வந்து ரெண்டுலயுமே சமன். அதாவது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் தான் இருக்க போகுது. கார்போஹைட்ரேட்லயும் சரி, லிப்பிட்லயும் சரி இருக்கிறது வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களா தான் இருக்கு. ஆனா இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடப்பட்ட விகிதம் இருக்குதானே, இது வந்து லிப்பிட்ல இந்த விகிதம் வந்து கூட. அதாவது கார்போஹைட்ரேட்டுகளோட ஒப்பிடைக்க லிப்பிட்ல வந்து இந்த விகிதம் வந்து கார்போஹைட்ரேட்ல உள்ள அந்த விகிதத்திலும் பார்க்க கூடுதலானதாக இருக்கு. சரி, அப்ப இதுல வந்து ரெண்டுலயுமே சமன் மாதிரி தந்திருக்கு. ஆகிய இரண்டிலும் விகிதம் 2:1 தந்திருக்கு. இந்த கூற்று தவறான கூற்று. சரி, அப்ப இதுல பிழையான விட வெறும் 13க்கு முதலாவது. சரியா பிள்ளைகள், அடுத்தது 14வதுக்கு போவோம். 2 மீட்டர் வர்க்கம் பரப்பளவை உடைய கிடையான மேசை ஒன்றின் மீது 10 கிலோகிராம் துணியுடைய ஒரு பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. மேசையினால் பெட்டியின் மீது ஏற்படுத்தப்படும் செவ்வன் மறுதாக்கம். சரியா, இதுல வந்து 2 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய கிடையான மேசை ஒன்றில ஒரு பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்காம். சரியா, ஒரு மேசை ஒன்றில 10 கிலோகிராம் திணிவுடைய ஒரு பொருள் ஒன்று வைக்கப்பட்டிருக்காம். இதுல வந்து பரப்பளவெல்லாம் தேவைப்படாது எங்களுக்கு. சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 10 கிலோகிராம் திணிவுடைய பொருளினுடைய நிறை வந்து அந்த மேசை மீது தாக்கும். சரியா, நிறையன்னு சொல்லிக்க 10 புவியீர்ப்பு பெயர்முறையில 10 எடுத்தோம்னு சொன்னால் 100 நியூட்டன் நிறை வந்து கீழ் நோக்கி தாக்க போகும். சரி, அப்ப இங்க கேட்கறது வந்து மேசையால பெட்டியின் மீது ஏற்படுத்தப்படுகின்ற செவ்வன் மறுதாக்கம். சரி, அப்ப மேசையினால பெட்டி மீது ஏற்படுத்தப்படுகின்ற செவ்வன் மறுதாக்கம் வந்து அந்த நிறைக்கு சமனாகவும் திசையில எதிராகவும் இருக்கு. சரி, அப்ப அங்க கொடுக்கறது வந்து 100 நியூட்டனாக இருக்கும். செவ்வன் மறுதாக்கம்ன்றது பொருள் நிறைக்கு சமனாக இருக்கும். பெருமன்ல சமனாயும் திசையில எதிராயும் இருக்கு. சரி, அப்ப செவ்வன் மறுதாக்கம் யாதென்று கேட்டால் அதுவும் 100 நியூட்டனாக இருக்கும். 14க்கு பொருத்தமான விடை 3வது. அடுத்த பாருங்க 15. பன்னெண்டு கிராம் யூரியா അതിന്റെ ரசாயன சூத்திரம் தரப்பட்டிருக்கு CONH2 twice. காய்ச்சி வடித்த நீரில் கரைக்கப்பட்டு 1 டெசிமீட்டர் கியூப் கரைசல் தயாரிக்கப்படுகின்றது. இதன் செறிவு யாது? சரியா, இதுல வந்து நாங்க செறிவை காண்றதுக்குரிய சமன்பாடுகளை தெரிஞ்சிருக்க வேணும். C சமன் N/V. சரியா, C என்றது கரைசல் செறிவா இருக்க போது, N வந்து மூலாக இருக்க போது, V வந்து கனவளவாக இருக்க போது. இப்ப செறிவு தான் கேட்டவன். அதுக்கு முதல் நாங்கள் யூரியாவின் மூல் அளவை காண வேண்டும். சரியா, மூல் அளவு காண்றதுக்கு பிள்ளைகள் திணிவின் கீழ் சார் மூலக்கூற்று திணிவு. திணிவை பாருங்கோ 12 கிராம் தரப்பட்டிருக்கு. 12 கிராம் கீழே நாங்கள் சார் மூலக்கூற்று திணிவு காணுவோம். கார்பனுக்கு வந்து CONH2 twice. சரியா, அவருக்குரிய சார் மூலக்கூற்று திணிவை கண்டுட்டு வரும். CONH2 twice. கார்பன் ഇതിന്റെ അനത്തിണിവെല്ലാം തെരുവാങ്ങൽ പിള്ളേകൾ 12 இருக்க போது. ஒட்சிசன் வந்து 16, நைதரசன் வந்து 14. எத்தனை இருக்குதுன்னு கேட்டா நைதரசனை பாருங்க, நைதரசன் 2 இருக்க போது. சரியா, அப்ப சக 14 தர 2. அது மாதிரி இங்கால ஐதரசன் வந்து சாரண திணிவு 1 இருக்கும். அதுல பாத்தீங்கன்னு சொன்ன இருக்கிறது வந்து 2 அடைப்பு போட்டு 2 போட்டு அதன் கருத்து நைதரசன் 2 இருக்க போது. அதே மாதிரி இந்த ஐதரசன் 2க்கும் பொதுவானதாகத்தான் இந்த 2 வந்து இருக்கு. சரி, அப்ப E2 4. சரியா, அப்ப 1 தர 4 இருக்கு. 1 தர 4 போடுவீங்க. இதுல E2 4, அப்ப 4 ஐதரசன் இருக்க போகுது. இவ்வளத்தையும் கூட்டுங்க. 12 சக 16
14 2ஆல பெருக்கணும்னு சொன்னால் 28 சக 4. சரி, அப்போ 6 2 8 மட்டும் 16 4 20 சைவர் எழுது 2 மிச்சம் 2 2 4 3 5 3 6. சரி, அப்ப எங்களுக்கு வரப்போது எவ்வளவுன்னு சொல்லி 60ஆக இருக்கும். சரியா, மூலத்தனி வரப்போது 60 கிராம் மூல் -1. சரியா, அப்ப இது 60 இங்க வந்து 60 போடுவோம். சுருக்கினம்னு சொன்னால் 12 15. சரியா, தசம் 2 மூலாக இருக்க போகுது. ரைட், அப்ப மூல் கண்டுட்டோம். கனவளவு தெரியும் எங்களுக்கு. மூலுக்கு பதிலாக நான் தசம் 2 போடுறேன், அல்லது 1/5 எடுத்தும் செய்யலாம் இல்லையா. அது மாதிரி கனவளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனவளவு இங்க தரப்படுது 1 டெசிமீட்டர் கியூப் கரைசல் தயாரிக்கப்படுது. சரி, அப்போ 1 டெசிமீட்டர் கியூப் பண்றபடியால கீழே வந்து 1ஆல சுருக்கப்படுக அதை விட தான் வரப்போகுது எங்களுக்கு. சரி, அப்ப செறிவு வரும் எங்களுக்கு தசம் 2 மூல் டெசிமீட்டர் -3. சரியா, சரி வரப்போது தசம் 2 மூல் டெசிமீட்டர் -3. ஆகவே பொருத்தமான விடை தசம் 2 மூல் டெசிமீட்டர் -3. அடுத்த பாருங்க, ஒளித்தோப்புக்கு தேவையான காரணிகளான கார்பனீரோட்சைட், நீர் என்பன தாவரங்களினுள் உட்புகும் முறைகள் முறையே. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கார்பனீரோட்சைட்ன்றது வாயு இலைவாய்கள் மூலமாக பரவல் முறையில உட்புகுது. அதே மாதிரி நீர் வந்து தாவரங்கள வேர்மயிர்களின் ஊடாக பிரசாரண முறையில உட்செல்லக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப கார்பனீரோட்சைட் பரவல் முறையாலையும் நீர் வந்து வேர்மயிர்களின் ஊடாக பிரசாரண முறையாலையும் கொண்டு செல்லப்படுது. பொருத்தமான விடை 16க்கு 1. அடுத்த 17 பாருங்கோ, சிறுகுடலில் உள்ள சடைமுளையில் உள்ள குருதிமய் துளை குழாய்களால் அகத்துறிஞ்சப்படாத ஈற்று விளைபொருட்கள். ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் குருதிமய் துளை குழாய்களால புள்ளிகள் சடைமுளைகளால தான் அந்த சமன்பாடடைந்த ஈற்று விளைவுகள் எல்லாமே அகத்துறிஞ்சப்படுது. அதுல வந்து இந்த ஒரு சக்கரைட்டுகள், அமினோ அமிலம், இந்த மாதிரியான கூறுகள் எல்லாமே எங்கட இந்த குருதிமய் துளை குழாய்களால் அகத்துறிஞ்சப்படுது. அதேவேளை கொழுப்பமிலம், கிளிசரோல் அதுகள் எல்லாமே பாற்கலன்கள் என்று சொல்லப்படுற அமைப்புகளால் சடைமொழிகளில் இருக்கக்கூடிய பாற்கலன்களால வந்து அகத்துறிஞ்சப்படுது. சரி, அப்ப குருதிமய் துளை குழாய்களால அகத்துறிஞ்சப்படாத ஈற்று விளைவுன்னு சொன்னால் அது வந்து கொழுப்பமிலம். சரி, மற்றது விட்டமின்கள், கனிப்புகள் எல்லாமே குருதிமய் துளை குழாயால தான் அகத்துறிஞ்சப்படுது. கொழுப்பமிலமும் கிளிசரோலும் தான் பாற்கலன்கள் மூலமாக அகத்துறிஞ்சப்படும். அடுத்த 18 பாருங்க, மனித முன்னான் நரம்புகளின் எண்ணிக்கை. சரியா, முன்னான் என்று சொல்லிக்க 31 சோடி நரம்புகள் வந்து அங்க காணப்படுது. சரியா, சோடிகள எண்ணிக்கை என்று கேட்டபடியால 31 சோடி என்று போடும். சரியா, 31 சோடி என்று போடுறது பொருத்தமாக இருக்கும். சரி, மண்டையோட்டு நரம்புகள் 12 சோடி இருக்கும். அது மாதிரி முன்னான் நரம்புகள் வந்து 31 சோடி நரம்புகளும் காணப்படுது. இதுல வந்து நீங்கள் முன்னான் நரம்புகள் என்றபடியே 31 சோடியாக இருக்கு. 18க்கு 4. அடுத்தது 19 பாருங்க, ABCD ஆகிய கரைப்பான்கள் பற்றிய சில விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. ஏயும் பியும் கலக்கும் தகவு அற்றவை. ஏயும் பியும் ஒன்றோடு ஒன்று கலக்காது. பியும் சியும் கலக்கும் தகவு உடையவை. பியும் சியும் கலக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏயும் டியும் கலக்கும் தகவு உடையவை. ரெண்டுமே கலக்கும் தகவு உடையது. சி வந்து நீர் என்று தரப்பட்டிருக்கு. சரி, அப்ப சி நீர் என்று தரப்பட்டிருக்கு. இதுல பாருங்க, இதன் அடிப்படையில் ABCD ஆகியவற்றின் முனைவுத்தன்மை உடையவை. இல்ல சி வந்து எங்களுக்கு தரவு தந்திருக்கிறான், இதை வச்சுக்கொண்டே செய்யலாம். நீர் என்று சொல்லிக்க நீருக்கு வந்து முனைவுத்தன்மை இருக்கும். நீர் வந்து முனைவுத்தன்மை உடைய ஒரு பங்கிட்டு விலப்பினை. சரி, அப்ப இதுல பியும் சியும் கலக்கும் என்றபடியால பியும் வந்து முனைவுத்தன்மை உடையதாக இருக்கும். சரியா, பிசி ரெண்டுமே முனைவுத்தன்மை உடையது. ஏயும் பியும் கலக்கும் தகவை அற்றவை என்றபடியால பி வந்து முனைவுத்தன்மை உடையவர், ஏ வந்து முனைவுத்தன்மை அற்றவராக இருப்பார்.
சரி, அதே மாதிரி ஏயும் டியும் கலக்கும் தகவுடையவை என்று தந்திருக்கு. அப்ப ஏ வந்து முனைவுத்தன்மை அற்றதண்டபடியால டியும் முனைவுத்தன்மை அற்றதாக இருக்கும். சரி, அதுல கேட்ட கேள்வி வந்து இதன் அடிப்படையில் ஏபிசிடி ஆகியவற்றின் முனைவுத்தன்மை உடையவை. முனைவுத்தன்மை உடையது வந்து எங்களுக்கு என்ன வரப்போகுது? சி வரும். நீர் வந்து முனைவுத்தன்மை உடையது. அதே மாதிரி பியும் வரும் முனைவுத்தன்மை உடையது. பியும் சியும் முனைவுத்தன்மை உடையதாக இருக்கும். சரியா? அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் ஏயும் டியும் முனைவுத்தன்மை அற்றவை. சரியா? 19க்கு சரியான விடை முனைவுத்தன்மை உடையது வந்து பியும் சியுமாக இருக்கும். அடுத்து 20வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இரசாயன பதார்த்தம் ஒன்றின் சில பயன்கள் கீழே தரப்பட்டுள்ளன. முதலாவது சோடியம் ஹைட்ராக்சைடு தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது சவர்க்கார உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்த சோல்வே முறையில் சோடியம் கார்பனேட் உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்றது. இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள பதார்த்தம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு செயற்பாடுகளையும் கொண்டது வந்து சோடியம் குளோரைட்டாக இருக்கும். சரி, 20க்கு பொருத்தமான விடை 1. அதான் சோடியம் ஹைட்ராக்சைடு தயாரிப்பு, சவர்க்கார உற்பத்தி, அதே மாதிரி சோடியம் கார்பனேட்னு சொல்றது Na2CO3. சரியா? அதை உற்பத்தி செய்யறதுக்கு வந்து பயன்படுத்தப்படுது. மற்றது சவர்க்கார உற்பத்தி, அது மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு உற்பத்தியில பயன்படுத்தப்படக்கூடிய பதார்த்தம் வந்து சோடியம் குளோரைட்டாக இருக்கும். 21 பாருங்க. அருகிலுள்ள சக்தி மட்ட வரைவு தொடர்பான சரியான கூற்று. முதலாவது சக்தி மட்ட வரைவு என்ன சொல்லுதுன்றதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இதுல பாருங்க, தாக்கிகளின் சக்தி அதிகமாக இருக்குது. அதாவது தாக்கிகள் வந்து இந்த வையச்சில பாத்தீங்கன்னு சொன்னா உயர்ந்த இடத்துல இருக்கு. அப்ப தாக்கிகளின் சக்தி உயர்வு, விளைவுகளின் சக்தி வந்து குறைவாக இருக்குது. அப்ப தாக்கிகளும் பார்க்க விளைவுகளின் சக்தி குறைவென்று சொன்னால் அங்க வந்து சூழலுக்கு வெப்பம் வெளியேற்றப்படும். அப்ப இது வந்து ஒரு புறவெப்ப தாக்கமாக இருக்கும். சரி, எவ்வளவு விஷயங்களும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஒரு வரைவை பார்த்து விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள். இனி கேள்விக்கு வருவோம். இது ஒரு அகவெப்ப தாக்கம் ஆகும். அகவெப்ப தாக்கம்ன்றது பிழையான கூற்று பிள்ளைகள். என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு புறவெப்ப தாக்கம். இத்தாக்கத்தின் போது வெப்பம் அகத்துறிஞ்சப்படும். அகவெப்ப தாக்கம் என்று சொன்னால்தான் வெப்பம் அகத்துறிஞ்சப்படும். ஆகவே இதுவும் வந்து தவறான கூற்று. 3வது சிட்ரிக் அமிலம் சோடியம் இருகார்பனேட்டுக்கு இடையில் இது போன்ற தாக்கம் நிகழும். சரியா? அப்ப சிட்ரிக் அமிலம் சோடியம் இருகார்பனேட்டுக்கு இடையில் நடக்கக்கூடிய தாக்கத்துல வந்து வெப்பம் அகத்துறிஞ்சப்படும். சரி, அப்ப அது வந்து ஒரு அகவெப்ப தாக்கமாக இருக்கும். ஆகவே இந்த வரைவுக்குரிய பொருத்தமான தாக்கம் அது இல்லை. அடுத்து பாருங்க, உலோகம் ஒன்றை அமிலத்துடன் தாக்கம் அடைய விடும் போது இது போன்ற தாக்கம் நடைபெறும். அது சரி. உலோகங்கள் அமிலத்தோட தாக்கம் அடைக்க வந்து எங்களுக்கு வெப்பநிலையும் வந்து அங்க சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படும். அப்ப அது வந்து ஒரு புறவெப்ப தாக்கமாக இருக்கு. சரியா? அப்ப இது வந்து ஒரு புறவெப்ப தாக்கம் என்றபடியால 4வது கூற்று சரியானதாக இருக்கும். ரைட். 22 சோடியம் குளோரைட் நீர்க்கரைசல் ஒன்றுக்கு மேலும் நீரை சேர்த்து ஐதாக்கும் போது கரைசலின் ரைட் சோடியம் குளோரைட் கரைசல் ஒன்று தரப்பட்டிருக்கு. அதுக்கு மேலும் நீரை சேர்த்து ஐதாக்கணும். அதுல பாருங்க, கரையத்தின் மூல் கமத்திணிவு. சோடியம் குளோரைட் கரைசலுக்கு பிள்ளைகள் அதுக்கு வந்து நாங்கள் நீர் சேர்க்க அங்க கரையம் வந்து சோடியம் குளோரைட். இப்ப நீர் சேர்த்தாலும் அதன் கரையத்தின் மூல் அளவிலையோ திணிவிலையோ வந்து மாற்றங்கள் நடக்காது. நீரை சேர்த்தா என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த கரைசலினுடைய செறிவு வந்து ஐதாகும். அதாவது கரைசலின் செறிவு குறையும். சரி, அப்ப மூல் திணிவு வந்து மாறாது. ஆனா கரைசலின் செறிவு என்ன செய்யும்? நீர் சேர்க்க குறைவடையும். ஆகவே 22க்கு பொருத்தமான விட வந்து 1. 23 பாருங்கோ. 50 கிலோகிராம் புலி ஒன்று 10 மீட்டர் பெர் செகண்ட் என்னும் மாறாவேகத்தில் ஓடி கணப்பொழுதில் முயல் ஒன்றை பிடித்துக் கொண்டு மீண்டும் அதே வேகத்தில் ஓடுகின்றது. இதன் போது மொத்த உந்தம். சரி, 50 கிலோகிராம் புலி ஒன்று 10 மீட்டர் பெர் செகண்ட் என்ற மாறாவேகத்தில் ஓடி கணப்பொழுதில் முயல் ஒன்றை பிடித்துக் கொண்டு மீண்டும் அதே வேகத்தில் ஓடுகின்றது. இதன் போது மொத்த உந்தம் கேட்டிருக்கிறான்.
ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 50 கிலோகிராம் புலி உண்டு 10 மீட்டர் பெர் செகண்ட் என்ற மாறாவகத்தில் ஓடி கணப்பொழுதில் முயல் ஒன்றை பிடித்து கொண்டு, சரியா, முயல் ஒன்றை பிடித்து கொண்டு அதே வேகத்தில் ஓடுகின்றது. இதன் போது மொத்த உந்தம் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஓடி வரைக்கும் முயலை பிடிக்கிறதுக்கு முதல் உந்தமன் சொல்லிக்க திணிவு தர வேகமாக இருக்க போது, திணிவு 50 கிலோகிராம், வேகம் வந்து 10 மீட்டர் பெர் செகண்டாக இருக்க போது, மாறாவகத்தில் ஓடி அப்ப அங்க உந்தம் வந்து 500 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 ஆக இருக்கு. சரியா, இதெல்லாம் சும்மா போட்டு காட்டுறேன், தேவையில்லை உங்களுக்கு. ஓடி கணப்பொழுதில் முயல் ஒன்றை பிடித்து கொண்டு, முயலை பிடிக்க என்ன செய்யும், அவற்றை திணிவு வந்து கூடும், முயல்ல திணிவும் சேர்ந்துதான் இப்ப வரப்போகுது. அப்ப திணிவு அதிகரிச்சிடும் அதே வேகத்தில். ஆனா வேகம் மாறில, திணிவு கூடி இருக்குன்னு சொன்னா உந்தகம் என்ன செய்யும், மாறும். அதாவது உந்தம் அதிகரிக்கும், மொத்த உந்தம் என்ன செய்யும், அதிகரிக்கும். 23க்கு பொருத்தமான விடை 1. ரைட், இதுல பாருங்க பிள்ளைகள், பின்வரும் எப்பதார்த்தத்தின் பிரிகையின் போது ஆக்சிஜன் வாயு தோன்றாதுன்னு கேட்கிறான். சரியா, அப்ப இங்க எங்களுக்கு ஆக்சிஜன் வாயுவை உருவாக்கக்கூடிய தாக்கங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். பொட்டாசியம் பெரமங்கனேட் இந்த வெப்ப பிரிகை, அதே மாதிரி பொட்டாசியம் குளோரைட் வெப்ப பிரிகை, KClO3 வெப்ப பிரிகை, ஹைட்ரஜன் பெராக்சைட்டினுடைய வெப்ப பிரிகை, இது எல்லாத்துலயும் ஆக்சிஜன் வந்து எங்களுக்கு விளைவாக கிடைக்கும். ஆக்சிஜன் உருவாக்குற மூலப்பொருட்களாக இதை பயன்படுத்தலாம். இது தவிர பொட்டாசியம் நைட்ரேட் ஆக்சிஜன் வாயு உருவாக்கத்துக்கு சொல்றேன். சரியா, பொட்டாசியம் நைட்ரேட் அதை கூட நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் K2CO3, சரியா, K2CO3 வந்து நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இல்லை. அதன் வெப்ப பிரிகையில் ஆக்சிஜனை வந்து எங்களுக்கு தோன்றாது. ஆக்சிஜன் தோன்றக்கூடியதுன்னு சொல்லி KMnO4 பயன்படுத்தலாம், கொண்டிஸ் பொட்டாசியம் குளோரைட் பயன்படுத்தலாம், ஹைட்ரஜன் பெராக்சைட் வெப்ப பிரிகையில தோன்றும். அதே மாதிரி KNO3 வெப்ப பிரிகையிலையும் தோன்றக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, பொட்டாசியம் இருகார்பனேட்டினுடைய வெப்ப பிரிகையில வந்து பிள்ளைகள் ஆக்சிஜன் வாயு உருவாகாது. சரி, அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் K2CO3 வெப்ப பிரிகை அடைஞ்சு என்ன வரும்னு கேட்டால் K2CO3 K2Oவும் பொட்டாசியம் ஆக்சைடும் அதே மாதிரி CO2 தான் எங்களுக்கு வரும். சரியா, K2O CO2 கார்பனீர் ஆக்சைடு தான் எங்களுக்கு கிடைக்கும் விளைவாக. ஆக்சிஜன் கிடைக்காது. மிச்ச எல்லா தாக்கங்களையும் ஆக்சிஜன் வந்து ஒரு விளைவாக கிடைக்கும். சரி, அப்ப இதுல ஆக்சிஜன் வாயு தோன்றாதுன்னு கேட்டபடியால 4வது விட. மற்ற தாக்கங்கள் அதில் ஞாபகத்தில் வச்சிருக்கோம். ஆக்சிஜன் வாயு உருவாக்கிக்க என்ன மாதிரியான தாக்கங்கள் நடக்கும், பயன்படுகின்ற மூலப்பொருட்களை ஞாபகத்தில் வச்சிருக்கோம். நாங்கள் கொண்டிசை வச்சு செய்து பார்த்துருப்போம் ஸ்கூல் லேப் வழிய. ஆனா நீங்க ஞாபகத்தில் வைக்க மூலப்பொருட்களை எல்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்கோம். பிரிகை அடைகின்ற தாக்கங்களும் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும். சரியா, இதுக்குரிய தாக்கங்களையும் சொல்றேன் பிள்ளைகள். பாத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பொட்டாசியம் பெரமங்கனேட் அடுப்பமாக இருந்தால் KMnO4. சரி, அதான் கொண்டிஸ் சொல்ல போறோம். அதன் வெப்ப பிரிகையில வந்து எங்களுக்கு பொட்டாசியம் மேங்கனேட் உருவாகும், K2MnO4. அது மாதிரி மேங்கனீர் ஆக்சைடு உருவாகும், MnO2. அதோட ஆக்சிஜன் வாயுவும் கிடைக்கும். அது மாதிரி அடுத்தது வந்து வந்திருக்கிறான் பொட்டாசியம் குளோரைட், KClO3. இவற்றை வெப்ப பிரிகையை பார்த்தோம்னு சொன்னால் பொட்டாசியம் குளோரைட் KCl, அதோட ஆக்சிஜனும் கிடைக்கும். மற்றது ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்தீங்கன்னு சொன்னால் அது வெப்ப பிரிகை அடைஞ்சு நீரும் ஆக்சிஜனும் எங்களுக்கு விளைவா கிடைக்கும். சரி, மற்ற இதுல தெரியல உங்களோட ஆக்சிஜன் வாயு தயாரிப்புகள்ல பார்த்திருப்பீங்கள். பொட்டாசியம் நைட்ரேட்டை நாங்கள் பயன்படுத்தலாம், அதாவது KNO3. அவர் வெப்ப பிரிகை அடைஞ்சு என்னது தெரியுமா சொன்னால் KNO2வும் ஆக்சிஜனும் எங்களுக்கு விளைவா கிடைக்கும். சரி, அப்ப இது தான் ஆக்சிஜன் உருவாக்குற தாக்கங்கள். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் K2CO3 வந்து வராது, அது வந்து கார்பனீர் ஆக்சைடு தான் அங்க கிடைக்கும்.
சரி, அப்ப எதுல ஆக்சிஜன் வாயு தோன்றாதுன்னு கேட்டா K2CO3 பொருத்தமான விடை நாம். ரைட். அடுத்து பாருங்கோ, பின்வரும் எப்பதார்த்தம் pH தாளில் ஊதா நிறத்தை தோற்றுவிக்கும். இதுல எங்களுக்கு pH தாள் காட்டுற மாற்றங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா pH அந்த நிறங்களும் அதுக்குரிய பெருமானங்களையும் பாத்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு சம்பந்தப்பட்ட சிவப்போட தொடர்பட்ட இந்த நிறங்கள் எல்லாமே வந்து வெண் அமிலம்னு சொல்லி அது வந்து அதுன்ற நிறம் வந்து சிவப்பாக இருக்கும். அத மாதிரி கேரம்னு சொல்லி அதுன்ற நிறம் வந்து ஊதாவாக இருக்கும். சரியா? அப்ப இதுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் pH தாழ்ந்த காட்டுற அந்த அமிலமூல வித்தியாசமாக இருக்கும். அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அமில இயல்பு படிப்படியாக குறை 0.1 2 சொல்லி அந்த அமில இயல்பு வந்து கூடவாக இருக்கும். அதுக்கு பிறகு 7 நடுநிலை, இங்கால வந்து மூல இயல்பு அதிகரித்து கொண்டு போகும். சரி, ஆரம்பத்துல மென்மூலங்கள்னு சொல்லுவோம், அங்கால வந்து வெண்மூலங்கள் இருக்கு. சரி, அப்ப இதுல வந்து நாங்க நிறங்களை பார்த்து அமிலமா மூலமா காரமான்னு சொல்லி அதன் வலிமைகளோட சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல வெண்பெருமானங்கள் என்றது அந்த அமில மூல பதார்த்தங்களினுடைய வலிமையாக இருக்கும். சரி, அப்ப இதுல கேட்டது வந்து pH தாளில் ஊதான்றத்தை தோற்றுவிக்கிறது. அப்ப ஊதான்றத்தை தோற்றுவிக்கிறது வந்து கட்டாயமா ஒரு கேர பதார்த்தமாகத்தான் இருக்க வேண்டும். சரியா? அப்ப இதுல ஒண்டா பார்ப்போம். தேசிக்காச்சாரன்னு சொல்லிக்க பிள்ளைகள், தேசிக்காச்சாரன்றது வந்து ஒரு அமில பதார்த்தம். அமிலம்னு சொல்லிக்க அதன் நிறத்துக்குள்ள வந்து அடங்காது. அமிலத்துக்குரிய நிறங்கள் வந்து இவ்வளவு தான் அமிலத்துக்குரிய நிறங்களாக இருக்கு. சரியா? 0 இருந்து 6 வரைக்குமான இந்த pH தாள் காட்டுற நிறங்கள் தான் அமிலத்துக்குரிய நிறங்களாக இருக்கு. அது மாதிரி செப்பு சல்பேட்டு, செப்பு சல்பேட்ன்றதுக்கு அவர் வந்து ஒரு உப்பு. சரி, உப்புன்னா நடுநிலையான பதார்த்தம். அவரும் வேற கிணற்று நீரன்னு சொல்லி கிணற்று நீரும் வந்து பிள்ளைகள் அது வந்து ஒரு நடுநிலையான பதார்த்தம். அடுத்த சோடியம் ஐதரோட்சைட்டு, சோடியம் ஐதரோட்சைட். பொதுவாக ஐதரோட்சைட்டுகள் என்ன முடிஞ்சதுன்னு சொன்னால், ஐதரோட்சைட்டுகள் என்ற பெயர் வந்ததுன்னு சொன்னாலே அது வந்து ஒரு கேர பதார்த்தமாக இருக்கு. சரி, அப்ப இங்க கேட்டது வந்து உதாரணத்தை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு மூல பதார்த்தமாக தான் இருக்க வேணும். ஆகவே சரியான விடை வந்து 25க்கு 4. சரி, 25 பொருத்தமான விடை 4. 26 பாருங்க. பின்வரும் கூற்றுக்களை கருது. கூற்று 1, தேள் கொட்டிய இடத்தில் சோடியம் இருகார்பனேட்டை பூசி அவ்விடத்தில் வலி குறையும். கூற்று 2 தந்திருக்கிறான். தேள் கொட்டும் போது உடலினுள் காரத்தன்மையான பதார்த்தத்தை செலுத்துகின்றது. இதனை NaHCO3 நடுநிலையாக்குவதால் வலி குறைவடைகின்றது. பிள்ளைகள், சோடியம் இருகார்பனேட்டு NaHCO3 என்றது வந்து ஒரு காரத்தன்மையான ஒரு பதார்த்தம். சரி, ஒரு மென்கார பதார்த்தமாக இருக்கும் சோடியம் இருகார்பனேட். அதுதான் நாங்கள் அப்பச்சோடான்னு சொல்றது அதுதான். சரியா? மென்மூல பதார்த்தம் அப்பச்சோடான்னு சொல்லுவோம் தானே, அது வந்து ஒரு சோடியம் இருகார்பனேட்டாக இருக்கு. சரியா? இது வந்து எப்ப நடுநிலையாக்கும்னு சொன்னா ஒரு அமில பதார்த்தத்தை அமிலத்துக்கு மூலம் சேர்க்கைக்கு தான் அதை நாங்கள் நடுநிலையாக்கல் தாக்கம் அங்க நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இங்க நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்ன உண்மைக்கும் தேள் கொட்டிய இடத்துல வந்து அங்க தேள் நச்சுத்தன்மை வந்து ஒரு அமில பதார்த்தமாக இருக்கும். அப்ப நாங்கள் அதுக்கு வந்து சோடியம் இருகார்பனேட் மென்மூலத்தை இடைக்கு அந்த இடத்துல பூசைக்க உருவாகிற அந்த விஷத்தன்மை இல்லாம செய்யப்படுது, அதாவது நடுநிலையாக்கப்படுது. அதால வலி குறை. சரி, இதுதான் விஷயம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது தேள் கொட்டிய இடத்துல NaHCO3 பூசா அவ்விடத்துல வலி குறையும். இந்த கூற்று வந்து சரி. தேள் கொட்டும் போது உடலினுள் காரத்தன்மையான பதார்த்தத்தை செலுத்துகின்றது, அது வந்து பிழை. என்னன்னு சொன்னால் தேள் கொட்டேக்க அங்க வந்து செலுத்தப்படுற பதார்த்தம் அமிலமாக இருக்கும். இப்ப கூற்று 1 சரியானது, கூற்று 2 பிழையானது. சரியா? சரியான விட 26க்கு 3. கூற்று 1 சரி, கூற்று 2 பிழையானதாக இருக்கும். 27 பாருங்க பிள்ளைகள். சித்தார், மேளம், தபீலா என்பன என்ன கருவிகள் என்று கேட்டிருக்கிறார். நேரடியாக நாங்கள் போடலாம். சித்தார்ன்னு சொல்லி அது வந்து ஒரு நரம்பு கருவியாக இருக்கும்.
மற்றது மேளம், தபேலா அதுகள் எல்லாமே கொட்டற்கருவிகளாக இருக்கு, தோற்கருவிகளாக இருக்கு. சரியா? அப்ப சித்தார் வந்து நரம்பு கருவி, மேளம், தபேலா எல்லாமே கொட்டற்கருவி. பொருத்தமான விட 27க்கு 10. அடுத்து 28 பாருங்க. 2 கிலோகிராம் திணிவுடைய விளையாட்டுக்கார் ஒன்று 5 மீட்டர் பெர் செகண்ட் என்னும் மாறா வேகத்துடன் செல்லும் போது அதன் இயக்கம் தொடர்பான கூற்றுக்களுள் சரியானது. 2 கிலோகிராம் திணிவுடைய விளையாட்டுக்கார் 5 மீட்டர் பெர் செகண்ட் என்ற மாறா வேகத்தோடு செல்லுதான். இயக்கம் தொடர்பான கூற்றுக்களுள் சரியானது கேட்டிருக்கிறான். சரி, அதன் மீது சமனரவு விசை தொழிற்படும். சரியா? சமனரவு விசை தொழிற்படும் என்று தந்திருக்கிறான். சமனரவு விசை தொழிற்பட்ட பிள்ளைகள் அது வந்து மாறா வேகத்தோட போகாது, அதன் வேகம் வந்து மாறப்படும். ஆகவே அந்த கூற்று வந்து பிழை. அடுத்து 4 மீட்டர் பெர் செகண்ட் என்னும் ஏர்முடுகளுடன் இயங்குமா. மாறா வேகம் என்று தந்திருக்கிறான். மாறா வேகம் என்றைக்க அதுல வந்து நாங்கள் ஏர்முடுகளை பற்றியும் கதைக்க இயலாது, அமர்முடுகளை பற்றியும் கதைக்க இயலாது. ஆகவே அதுவும் வந்து தவறான கூற்று. ரெண்டாவதும் பிழை. மூன்றாவதும் பார்த்தீங்கன்னா அமர்முடுகளுடன் இயங்கும் இருக்க, அதுவும் பிழை. அடுத்து அது நேர்கோட்டில் இயங்கும். சரியா? மாறா வேகத்துடன் போகும் என்று சொல்லிட்டு அது வந்து நேர்கோட்டிலே இயங்கும், அது வந்து சரியான கூற்று. சரியா? ஆகவே பொருத்தமான விட வந்து சரியான விட வந்து 4 இருக்கு. 28க்கு 4. 29 பாருங்க பிள்ளைகள். குழிவு வில்லை ஒன்றின் முன்னால் உண்மை பொருள் ஒன்று வைக்கப்படும் போது வில்லையின் மூலம் உருவாக்கப்படும் பிம்பம் எப்பொழுதும். சரியா? குழிவு வில்லை ஒன்றுக்கு முன்னால நாங்கள் பொருளை வச்சோம்னு சொன்னால் அங்க உருவாகிற பிம்பம் வந்து எப்பவும் உண்மையான ஒரு பிம்பமாக வந்து, அதாவது சரி, எப்பவும் வந்து ஒரு மாயமான பிம்பமாகத்தான் இருக்கு. சரியா? மற்றது வந்து ஒரு நிமிர்ந்த பிம்பமாக இருக்கும், உருச்சிறுத்த பிம்பமாக இருக்கும், எப்பவும் குவியத்துக்குள்ளுக்குள்ளதான் தெரியும். இது எதுக்கு ஒப்பானதுன்னு சொன்னால் எங்களுடைய குவிவாடியில தோன்ற பிம்பத்துக்கு ஒப்பானதாக இருக்கு. சரி, அதாவது குவிவாடியில தோன்ற பிம்பத்துக்கு ஒப்பானதுண்டேன்னு சொல்றேன்னு சொன்னால், இப்ப குவிவாடியில பொறுத்த வரைக்கும் எங்க பொருள் வைக்கப்பட்டாலும் அங்க உருவாகிற பிம்பங்கள் வந்து மாய பிம்பமாக இருக்கு. சரி, ஆடிக்குள்ளுக்குள்ள தெரியுமே, உண்மையா திரையில விழுத்தையில, அப்ப மாய பிம்பம். மற்ற உருச்சிறுத்ததாக காணப்படும். மற்றங்களுக்குள்ள உருச்சிறுத்த பிம்பமாக இருக்கு, மற்றது நிமிர்ந்த பிம்பமாக இருக்கு. அதே மாதிரிதான் குழிவு வில்லையில தோன்ற பிம்பத்தையும் எடுத்தீங்கன்னு சொன்னால் பொருள் எந்த தூரத்துல வைக்கப்பட்டாலும் எங்களுக்கு உருவாகிற பிம்பம் வந்து குவியத்துக்குள்ள தோன்றும், அத மாதிரி உருச்சிறுத்ததாக காணப்படும். மற்றது மாய பிம்பம். சரியா? மாய பிம்பமாக இருக்கும். அடுத்தது நிமிர்ந்ததாக காணப்படும். இவ்வளவு இயல்புகளையும் கொண்டிருக்கும். அப்ப எப்பொழுதும் சொல்ல உண்மையானது என்று சொன்னால் அது தவறான கூற்று, தலைகீழானது பிழை, மாயமானது அது வந்து சரி, உருப்பெருத்தது என்று சொன்னா பிழை, அது வந்து உருச்சிறுத்ததாக இருக்கும். சரி, அப்ப எப்பவும் மாயமானதாக இருக்கும், திரையில விழுத்த இயலாது. சரியா? மாயமான பிம்பம் வில்லையினூடாகத்தான் நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், திரையில விழுத்தி பார்க்க இயலாது. ரைட், 29க்கு 3. அடுத்து 30 பாருங்க. மனித உடலில் நடைபெறும் உயிர் செயற்பாடு ஒன்று அருகில் காணப்படுகின்றது. தாவரங்களில் P உள்ளெடுக்கப்பட்டு Q வெளிவிடப்படும் செயற்பாடும் Q உள்ளெடுக்கப்பட்டு P வெளிவிடப்படும் செயற்பாடும் முறையே. இதுல பாருங்க, Q உள்ளெடுக்கப்பட்டு P வந்து வெளிவிடப்படுதான். அப்ப இங்க வந்து நடக்கிற செயற்பாடு வந்து ஒரு சுவாச செயற்பாடாக இருக்க போகுது. இப்போ உள்ளெடுக்கப்படுறது ஆக்சிஜன் வாயுவாக இருக்கும், வெளிவிடப்படுற வாயு வந்து கார்பன் நீர் ஆக்சைடாக இருக்கும். சரி, இங்க நடக்கிற செயல்முறை வந்து சுவாசம். இப்ப கேட்டிருக்கிறான், தாவரங்களில் P உள்ளெடுக்கப்பட்டு Q வெளிவிடப்படும் செயற்பாடு. P என்று சொன்ன கார்பன் நீர் ஆக்சைடு உள்ளெடுக்கப்பட்டு ஆக்சிஜன் வெளிவிடுகின்ற செயற்பாடு எங்க அப்படி நடக்கும்? ஒளித்தொகுப்பில நடக்கும். கார்பன் நீர் ஆக்சைடை மூலப்பொருட்களாக பயன்படுத்தி
கார்பனேட் ஆக்சைடு நீர் அதுகள் மூலப்பொருட்களாக பயன்படுத்தி எங்களுக்கு கிடைக்கிற விளைவு குளுக்கோஸோட அங்கே பக்க விளைவாக ஆக்சிஜன் உருவாகும். அப்போ அது வந்து ஒளித்தொகுப்பாக இருக்கு. அடுத்த Q உள்ளெடுக்கப்பட்டு P வெளிவிடப்படுகின்ற செயற்பாடு. தாவரங்கள்ல வந்து சுவாசம் நடக்கும். சுவாசத்துல வந்து ஆக்சிஜன் தான் உள்ளெடுக்கப்பட்டு கார்பனீர் ஆக்சைடு வெளிவிடப்படும். சரி, அப்ப அந்த செயற்பாடுகள் குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ஒளித்தொகுப்பு, அடுத்தது சுவாசம். P உள்ளெடுக்கப்பட்டு Q வெளிவிடப்படுறது, அதாவது கார்பனீர் ஆக்சைடு உள்ளெடுக்கப்பட்டு ஆக்சிஜன் வெளிவிடப்படுறது ஒளித்தொகுப்பாக இருக்கும். ஆக்சிஜன் உள்ளெடுக்கப்பட்டு கார்பனீர் ஆக்சைடு வெளிவிடப்படுகின்றது சுவாச செயற்பாடாக இருக்கும். 30க்கு பொருத்தமான விடை 2. 31வது கேள்வியை பார்ப்போம். XY என்னும் இரு ஒலி அலைகள் ஒரு கதோட்டு கதிர் அலைவு காட்டியில் தோன்றும் விதம் உருவில் காணப்படுகின்றது. X, Y ஆகியன பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் உண்மையானது. ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பாருங்க, XY ஆகியவற்றின் சுருதி மாறும் அதே வேளை உரப்பு சமனாகும். இதுல சுருதி என்ற விஷயம் வந்து பிள்ளைகள் அலைன்ற சுருதி, அலைன்ற வடிவம் பெறப்பட்டிருக்கு. சுருதி என்றது மீடுரன்ல தங்கி இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் XY இந்த ரெண்டே மடுப்பமாக இருந்தால் எக்ஸிலும் பார்க்க வையின் மீடுரன் அதிகமாக இருக்கும். சரி, அதாவது அதிர்வெண்கள் வந்து எக்ஸிலும் பார்க்க வைக்கு கூட, அப்ப வைக்கு வந்து சுருதி கூட. சரி, அப்ப சுருதி மாறும், XY ஆகியவற்றின் சுருதி மாறும் என்று அந்த கூற்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதேவேளை உரப்பு சமன் என்று தந்திருக்கு. உரப்புன்னு சொல்லிக்கிறதுல தங்கி இருக்கும், அலைன்ற வீச்சத்துல தங்கி இருக்கும். வீச்சம் கூடினவருக்கு உரப்பு கூட. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வையிலும் பார்க்க எக்ஸின் வீச்சம் வந்து கூடவாக இருக்கும். இப்போ வையிலும் பார்க்க எக்ஸுக்கு உரப்பு என்னவாக இருக்கும்? கூடவாக இருக்கும். அப்போ உரப்பு சமன் என்று தந்தபடியே இந்த கூற்று பிழை. ரெண்டாவது பாருங்க, XY ஆகியவற்றின் ஒலி பண்பு மாறும். அதாவது ஒலியின் பண்பு என்ற இயல்பு வந்து அதன் அலை வடிவத்துல தங்கி இருக்கும். இங்க ரெண்டுமே XY ரெண்டுமே வேறுபட்ட அலை வடிவங்கள்ன்றதால பண்பு மாறும். அந்த கூற்று சரி. அதேவேளை சுருதி சமனாகும். சுருதியும் வந்து மாறும் பிள்ளைகள். சரியா, சுருதி வந்து மீடுரன்ல தங்கி இருக்கும். அப்ப அது வந்து மாறும். ஆகவே இந்த கூற்று பிள்ளை. மூன்றாவது பாருங்க, XY ஆகியவற்றின் உரப்பு மாறும். சரி, உரப்பு மாறும். ஏன்னு சொன்னால் வீச்சம் மாறுறபடியால உரப்பு மாறும். அதேவேளை ஒலிப்பண்பு சமனாகும். ஒலிப்பண்பும் வந்து பிள்ளைகள் மாறும். ஏன்னு சொன்னால் அலை வடிவங்கள் வித்தியாசப்படுது இல்லோ, அப்ப பண்பும் மாறும். ஆகவே அதுவும் வந்து தவறான கூற்று. நாலாவது பாருங்க, XY ஆகியவற்றின் ஒலிப்பண்பு, உரப்பு, சுருதி ஆகியன மாறுகின்றது. மூன்றுமே மாறும். அது சரி. என்னன்னு சொன்ன அதிர்வெண்கள் வந்து வித்தியாசப்படுது ரெண்டுக்கும், ஆகவே சுருதி மாறுபடும். வீச்சம் வித்தியாசப்படுது, ஆகவே உரப்பு மாறுபடும். அதே மாதிரி அலை வடிவம் வித்தியாசப்படுறதால பண்பும் மாறும். ஆகவே மூன்று இயல்புகளும் வந்து மாறும். சரியா, ஒலி பண்பு, உரப்பு, சுருதி மூன்றுமே மாறும். அப்போ உண்மையானது 31க்கு 4. ரைட், இதுல பாருங்க 32வது கேள்வி. நேர்கோட்டில் அசையும் பொருள் ஒன்றின் இடப்பெயர்ச்சி நேர அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. அது தொடர்பான சரியான கூற்று. இந்த கூற்றுக்கு போறதுக்கு முதல் நாங்கள் இந்த அட்டவணைக்குரிய கிராஃப் ஒருக்கா வரைவோம். அதை வரைஞ்சிட்டு கூற்றை பார்க்க ஈஸியா இருக்கும் எங்களுக்கு. சரியா, அதெல்லாம் நான் இதை இருக்க வரைஞ்சு கொள்றேன். ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அதை கொண்டு ஒரு தந்த அந்த அட்டவணையை கொண்டு ஒரு கொண்டு வரையப்பட்டிருக்கு. இதுல எல்லாம் நேர்கோடாக வரும். நான் இந்த போட்டை பயன்படுத்தி வரைஞ்சபடியா. ரைட், இதுல பாருங்க, அப்பிள்ளை இயங்கிய வேகம் 4 மீட்டர்/செகண்ட். இதுல எடுத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைன்ற வேகமற்றது வந்து மாறுபடும். அதாவது வேகம் வந்து முழு இயக்கத்திலேயும் வந்து வேகம் வந்து 4 மீட்டர்/செகண்ட்ன்றது வந்து தவறான கூற்று. சரியா, முழு இயக்கத்திலேயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் அடைந்த இடப்பெயர்ச்சி வந்து 0 இருக்க போகுது. சரி, 20வது செகண்ட் நிறைவில் இடப்பெயர்ச்சியை பாத்தீங்கன்னு சொன்னா 0, அதாவது ஆரம்பித்த இடத்துக்கு திருப்ப வந்துட்டேன். இப்ப வேகம் வந்து முழு இயக்கத்திலே 4 மீட்டர்/செகண்ட் சொல்லி அது வந்து தவறான கூற்று. அது பாருங்க, அப்பிள்ளையின் இடப்பெயர்ச்சி 80 மீட்டர் ஆகும். அதுவும் தவறு. 20 செகண்ட் முடிவில் அந்த பிள்ளையின் இடப்பெயர்ச்சி வந்து 0. சரி, அதாவது தொடங்கின இடத்துக்கே திருப்ப வந்துட்டாரு, நம்ம 0 சொல்லுவோம். அடுத்த பிள்ளை ஒரே திசையில் இயங்கி இருக்கும். ரைட், முக்கியமா இதுக்குத்தான் இந்த படங்கிற சொன்னான். இதுல பாருங்க, இடப்பெயர்ச்சி நேர வரைவின் திசை வந்து மாறுபடுது. அதாவது ஒரே திசையில இயங்கி இருக்குமான்னு கேட்டா அது வந்து தவறான கூற்று. அந்த பிள்ளை இயங்குற திசை வந்து வேறுபட்ட திசைகள்ல வந்து இயங்கி இருக்கு. சரியா,
அப்ப வந்து ஒரே திசையில் இயங்கி இருக்கும் என்றது வந்து தவறான கூற்றாக இருக்கு. அடுத்து பாருங்க, பொருளடைந்த முழு தூரம் 80 மீட்டர் ஆகும். இதுல வந்து பொருளடைந்த இடப்பெயர்ச்சி 0. ஆனா தூரம் என்று சொல்லிக்க அது வந்து இங்க இருந்து 5 செகண்ட்கள் 20 மீட்டர் தூரம் இயங்கி இருக்கிற. சரி, அப்புறம் 5ல இருந்து 10க்கு 20 மீட்டர் தூரம், 10ல இருந்து 15க்கு 20 மீட்டர், 15ல இருந்து 20க்கு 20 மீட்டர் தூரம் இயங்கி இருக்கிற. சென்ற பாதையின் மொத்த நீளம் தான் தூரமாக இருக்கும். 2, 4, 6, 8, 80 மீட்டராக இருக்கும். பயணம் செய்த தூரம் எங்களுக்கு வெறும் 80 மீட்டராக, இடப்பெயர்ச்சி வரும் என்னன்னு சொன்னா 0 இருக்கு. சரி, அதுல கேட்டதும் வந்து சரியான கூட்டு தான் கேட்டவன். ஆகவே 80 மீட்டர் என்றது சரியான கூட்டாக இருக்கும். தூரம் 80 மீட்டர் சொன்னால் அது வந்து சரியான கூற்று. 32க்கு பொருத்தமான விடை 4. சரி பிள்ளைகள், அடுத்து 33 பாருங்க. பின்வரும் பதார்த்தங்களில் எது நீர்க்கரைசல் நிலையில் முற்றாக அயனாக்கம் அடையும்? முற்றாக அயனாக்கம் அடைகிறது என்று பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து அமோனியம் ஹைட்ரோக்சைட் இது வந்து பகுதியாக அயனாக்கம் அடையும். அமோனியம் ஹைட்ரோக்சைட் என்றது ஒரு மென் மூலமாக இருக்கு. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பிள்ளைகள் வேன் மூலம். ஆகவே முற்றாக வந்து நீர்க்கரைசல் நிலையில அயனாக்கம் அடையும். கார்போனிக் அமிலம் H2CO3 என்றது கார்போனிக் அமிலம், சோடா திரவம் என்று சொல்லுவோம், அதைத்தான் கார்போனிக் அமிலம் என்று சொல்றது. சரி, அப்ப இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மென் அமிலமாக இருக்கு. சரியா, மென் அமிலமாக இருக்கும், பகுதியாக அயனாக்கம் அடையும். அதே மாதிரி பொஸ்போரிக் அமிலம் இதை எடுத்தோம்னு சொன்னால் இதுவும் வந்து ஒரு மென் அமிலம், பகுதியாக அயனாக்கம் அடையும். ஆகவே முற்றாக அயனாக்கம் அடையும் என்று சொல்லிக்க அது வந்து சோடியம் ஹைட்ரோக்சைடாக இருக்கும். சோடியம் ஹைட்ரோக்சைடு முற்றாக அயனாக்கம் அடையும். அடுத்த 34 பாருங்க. கலம் ஒன்றின் கலச்சுவாசம், ஒளித்தொகுப்பு, புரத தொகுப்பு என்பவற்றை மேற்கொள்ளும் புன்னங்கங்கள் முறையே. கலச்சுவாசம் என்று சொல்லிக்க கலச்சுவாசத்தின் மூலம் கலத்துக்கு தேவையான சக்தியை பிறப்பிக்கிறது. அதே மாதிரி கலத்தின் சக்தி வலுவீடு என்று சொல்லப்படுற புன்னங்கம் வந்து இளைமணியாக இருக்கு. ஒளித்தொகுப்பை மேற்கொள்றவர் பச்சையோர் மணி. அதே மாதிரி புரத தொகுப்பை செய்யறது வந்து ரைபோசோமங்களாக இருக்கு. சரி, அப்ப கலச்சுவாசத்தை இளைமணி மேற்கொள்ளுது, பச்சையோர் மணி ஒளித்தொகுப்பு, அதே மாதிரி ரைபோசோம் புரத தொகுப்பு மேற்கொள்ளும். ஆகவே பொருத்தமான கூற்று 34க்கு 10. புன்னங்கங்கள் அதன் தொழில்கள் அதுகள் எல்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்கும். அடுத்த 35 பாருங்கோ. அருகில் பெட்டி ஒன்றில் விசைகள் தொழிற்படும் விதம் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. இங்கு காட்டப்பட்டுள்ள விசைகள் மாத்திரம் தொழிற்படுகின்றன. இது தொடர்பான தவறான கூற்று. ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கமா வலப்பக்கமா 7 நியூட்டன் 8 நியூட்டன் என்ற விசைகள் தொழிற்படுது. இங்கால இடப்பக்கமா 15 நியூட்டன் விசை தொழிற்படுது. இதை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு விசைகளோட விளைவுள் வந்து 7ம் 8ம் கூட்டுப்படைக்கு 15 நியூட்டன் இந்த திசையில தொழிற்படுது. அதே மாதிரி இந்த ரெண்டு விசைகளுக்கு பதிலாக நான் 15 நியூட்டன் தொழிற்படுதுன்னு எடுக்கலாம் தான். சரியா, மற்ற பக்கமா 15 நியூட்டன் தொழிற்படுது. ரைட், முதலாவது பாருங்க. இங்கு சமப்படுத்தப்பட்ட விசைகள் பயன்படுகின்றன. சரி, இங்க 15, அதே மாதிரி மற்ற பக்கத்திலையும் 15. அப்ப சமப்படுத்தப்பட்ட விசைகள், அது சரி. பெட்டி ஓய்வில் இருக்கும். சமப்படுத்தப்பட்ட விசைகள்னு சொல்லிக்க பெட்டி ஓய்வில் இருக்கும், அது சரி. பெட்டி சீரான வேகத்தில் இயங்கும். ரைட், இதே வந்து நாங்கள் பெட்டி சீரான வேகத்திலேயும் இயங்கும். அதாவது வந்து ஒன்றில் ஓய்வில் இருக்கலாம் அல்லது சீரான வேகத்தில் இருக்கலாம். அதாவது சமனறவான விசை தாக்காதிருக்கிற வரைக்கும், சரியா, சமனறவான விசை அதாவது சமநிலைப்படுத்தப்படாத விசைகள் தாக்காதிருக்கிற வரைக்கும் ஓய்வில் இருக்கக்கூடிய பொருள் தொடர்ந்து ஓய்வில் இருக்கும். சீரான வேகத்தோடு இயங்கி கொண்டிருக்கிற பொருள் அதே வேகத்தில் இயங்கி கொண்டும் இருக்கும். சரி, அப்ப இங்க வந்து சமனறவான விசைகள் தொழிற்படையில், சமநிலைப்படுத்தப்பட்ட விசைகள் தான் தொழிற்படுது. எனவே சீரான வேகத்தில் இயங்கும். அதுவும் வந்து சரியான கூற்று. அடுத்து பாருங்க. பெட்டி குறித்த ஒரு ஏர்முடுகளுடன் இயங்கும். எப்ப பெட்டி ஏர்முடுகளோட இயங்க வெளிக்கிடும்? புற விசை ஒன்று தாக்கி, அதாவது சமநிலைப்படுத்தப்படாத விசை தொழிற்பட்டாதான் பெட்டி ஏர்முடுகளோட இயங்க வெளிக்கிடும். சரியா, அப்ப இங்க சமப்படுத்தப்பட்ட விசைகள் தொழிற்படுறபடியால அது வந்து தவறான கூற்றாக இருக்கு. 35க்கு பொருத்தமான விடை 4. அது வந்து தவறான கூற்று. அடுத்த பாருங்க. பின்வருவனவற்றுள் எளிய வெள்ளம் எது? எளிய வெள்ளம் என்று சொல்லிக்க பிள்ளைகள், இப்ப பல்சக்கரைட்டுகள் நீர் பகுப்படைஞ்சு தோன்றக்கூடிய ஒரு சக்கரைட்டுகளை தான் நாங்கள் எளிய வெள்ளங்கள் என்று சொல்லுவோம். சரியா, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மோல்டோஸ் என்று சொல்லிக்க 2 குளுக்கோஸ் சேர்ந்து உருவான ஒரு இரு சக்கரைட். ஆகவே அது எளிய
வெல்லம் இல்லை. ஃப்ரக்டோஸ்ன்றது ஒரு எளிய வெல்லமாக காணப்படும் ஒரு சர்க்கரைட். சுக்ரோஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளுக்கோஸும் அதே மாதிரி ஃப்ரக்டோஸும் இருக்கு. சரி, அப்போ அது ஒரு இரு சர்க்கரைட். லெக்டோஸ்ன்னு சொல்லி அதில் வந்து குளுக்கோஸும் கெலக்டோஸும் இருப்பின், அதுவும் ஒரு இரு சர்க்கரைட். இப்போ இங்கே எளிய வெல்லம்ன்றது ஒரு சர்க்கரைட்டாக இருக்கும், அது வந்து ஃப்ரக்டோஸாக இருக்கு. இங்கே தரப்பட்டதுக்குள்ள ஃப்ரக்டோஸ். 36க்கு பொருத்தமான விடை 10. அடுத்த 33 பாருங்க. கரடான கிடைத்திரை ஒன்றில் பந்து ஒன்று உருட்டி விடப்படுகின்றது. இதன் இயக்கத்திற்கான வேக நேர வரை. ரைட், இப்போ ஜோதிச்சு பாருங்க. கரடான கிடைத்திரை ஒன்றில பந்து ஒன்று உருட்டி விடப்படுது. இப்ப கரடான தடை என்ன செய்யும்? பந்தின் வேகம் படிப்படியாக குறைஞ்சு ஒரு கட்டத்தில் ஓய்வுக்கு வரும். சரியா? இப்ப கரடான தரையன்னு சொல்லிக்க அந்த தரையால வழங்கப்படுற உராய் விசை காரணமா பந்து என்ன செய்யும்? ஓய்வுக்கு வந்து படிப்படியாக அதன் வேகம் குறைஞ்சு ஒரு கட்டத்தில் ஓய்வுக்கு வந்துடும். அதுக்கான வேக நேர வரைக்கும் வந்து உருட்டி விடைக்கு ஒரு வேகம் இருக்கும், படிப்படியாக வேகம் குறைஞ்சு ஓய்வுக்கு வரும். சரி, ஆகவே பொருத்தமான வரைப்பு வந்து எங்களுக்கு வரப்போது 37க்கு 4. அடுத்தது 38. அங்கியொன்றின் பின்வரும் இயல்புகளை கருதுக. உடல் துண்டுபட்டது, உடலானது தலை, நெஞ்சு, வயிறு என பிரிக்கப்பட்டது. ரைட். துண்டுபட்ட உடலமைப்பை காட்டுறதும் உடற்பாகங்கள் தலை, நெஞ்சு, வயிறு என்று பிரிக்கப்பட்ட பிரிவு வந்து ஆத்திரப்போடாக்களாக இருக்கு. சரி, அப்ப இதுல வந்து ஆத்திரப்போடாவுக்குள்ள வரக்கூடிய ஒரு விலங்க போட்டோம்னு சொன்னா சரி. மண்புழுன்றது அன்னலிடா. அதே மாதிரி இந்த நுளம்பு முதலான பூச்சிகள், நண்டு, இறால் அதுகள் எல்லாமே ஆத்திரப்போடாக்குள்ள வரும். நீரஸ்ன்னு சொல்லிக்க அது வந்து அதுவும் ஒரு அன்னலிடா இருக்கும். நத்தின்றது மொலஸ்கா. சரி, அதுல வந்து துண்டுபடல் எல்லாம் இருக்காது. சரியா? அப்ப இதுல வந்து தலை, நெஞ்சு, வயிறு ரெண்டு பிரிக்கப்பட்ட உடலமைப்பு, அதே மாதிரி துண்டுபட்ட உடலமைப்பு இருக்கு. அது வந்து ஆத்திரப்போடாவை சேர்ந்த நுளம்பாக இருக்கு. ஆத்திரப்போடாக்களை வரக்கூடிய அங்கிகள் காட்டுற பொதுவான இயல்பு தான் அது. இதுல தந்திருக்கிற விலங்கு வந்து நுளம்புன்றதால நாங்கள் அதை தெரிவு செய்கிறோம். சரி, அப்ப 38க்கு பொருத்தமான விடை 10. ஓகே, 39 பாருங்க. பின்வருவனவற்றுள் எது நைதரசன் இறக்கும் பாக்டீரியாவா? நைதரசன் இறக்குற பாக்டீரியா என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறான். சரி, அதுல நைதரசன் வட்டாவும் அதுல பங்கு பெற்றுகின்ற பாக்டீரியாக்களும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மண்ணில இருக்கக்கூடிய இந்த அசட்டோஃபெக்டர், அது மாதிரி அவரை இன தாவரங்கள்ல வாழக்கூடிய அவரை இன தாவரங்கள், அந்த வேர்ச்சிறுகணுக்கள்ல வாழக்கூடிய ரைசோபியம், இந்த மாதிரியான பாக்டீரியாக்களால வளிமண்டல நைதரசன் இருக்குத்தானே, அந்த வளிமண்டல நைதரசன் வந்து மண்ணில பதிக்கப்படுது. சரியா? மண்ணில பதிக்கப்படுது. அப்ப நைதரசன் பதித்தல செய்கின்ற பாக்டீரியாக்கள் வந்து நைதரசனை பதித்தல செய்கின்ற பாக்டீரியாக்கள் வந்து இந்த அசட்டோஃபெக்டர், அது மாதிரி ரைசோபியம் வாய்க்குரிய பாக்டீரியாக்கள் வந்து வேறு. சரியா? அடுத்தது வந்து வளிமண்டல நிலைப்படுத்தல்னு சொல்றது. சரியா? வளிமண்டல நிலைப்படுத்தல்னு சொல்லிக்க மின்னல் ஏற்படைக்க வளிமண்டலத்தில் உள்ள அந்த நைதரசன் வந்து நைட்ரிக் ஒக்சைட்டாகவும் பிறகு நைதரசன் நீர் ஒக்சைட்டாகவும் மாற்றப்பட்டு மழை நீர்ல கரைஞ்சு நைட்ரேட்டாக புவியை வந்து அடையும். சரியா? புவியை வந்து நைட்ரேட்டாக அடையுது அந்த முறை. அதைத்தான் சொல்றது வளிமண்டல நிலைப்படுத்தல் முறை என்று சொல்லுவோம். சரியா? முதலாவது உயிரியல் பதித்தல் முறை, அது மாதிரி அடுத்தது வந்து வளிமண்டல நிலைப்படுத்தல் முறை என்று சொல்றாரு. அடுத்தது தொழிற்சாலையில நைதரசன் பதித்தல் முறையை எடுத்தோம்னு சொன்னால் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அதுலதான் பாத்தீங்கன்னு சொன்னால் நைத்து ரைட் ஆக்கும் பாக்டீரியாக்கள் இருக்கு. சரியா? நைத்து ரைட் ஆக்கும் பாக்டீரியாக்கள். நைத்து ரைட் ஆக்கும் பாக்டீரியாக்கள் பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், அதுல வந்து எங்களுக்கு வரப்போது நைட்ரோசோமனஸ். சரியா? சாய்வான எழுத்துக்கள்ல வரும். என்னன்னு சொன்னா விஞ்ஞான பேர் இல்லோ, இப்ப சாய்வான எழுத்துல வரும். நைட்ரோசோமனஸ் என்றது வந்து அமோனியா சேர்வை இருக்குத்தானே, இந்த அமோனியா சேர்வை என்ன செய்யும்னு சொன்னால் நைத்து ரைட்டாக மாற்றும். NO2 மைனஸ், அதுதான் நைத்து ரைட் என்று சொல்லுவோம். சரி, அப்ப நைத்து ரைட்டாக மாத்துறது தான் இந்த நைத்து ரைட் ஆக்கும் பாக்டீரியாக்கள் வேலை. அது வந்து நைட்ரோசோமனஸ். சரி, அப்ப இந்த நைட்ரோசோமனஸ் என்றது என்ன? நைத்து ரைட் ஆக்கும் பாக்டீரியா, அதாவது அமோனியா சேர்வைகளை வந்து நைத்து ரைட்டாக மாற்றும். NO2 மைனஸ் ஆக
மாற்றக்கூடியது. அடுத்தது இந்த நைதரசன் இறக்கும் பாக்டீரியாக்கள் என்று சொல்லி அது என்ன வேலையை செய்யுதுன்னு சொன்னால் நைட்ரேட் இருக்குதான் NO3 மைனஸ். சரியா, நைட்ரேட் NO3 மைனஸ் என்ன செய்யும் சொன்னால் வளிமண்டல நைதரசனாக மாற்றும். சரியா, NO3 மைனஸா வளிமண்டல நைதரசனாக மாத்துறதுதான் அவற்ற வேலை. நைதரசன் இறக்கும் பாக்டீரியாக்களாக இந்த தயோபெசிலஸ் இருக்கும். அதே மாதிரி சூடோமோனஸ் என்று சொல்லப்படுற பாக்டீரியாக்கள் இருக்கும். அது எல்லாமே நைதரசன் இறக்கும் பாக்டீரியாக்களாக இருக்கும். சரியா, நைதரசன் இறக்கும் பாக்டீரியா. அசட்டோஃபெக்டர் வந்து உயிரியல் நிலைப்படுத்துகிறார்கள், வளிமண்டல நைதரசனை மண்ணில பதிக்கிறார்கள். அது மாதிரி ரைசோபியம் அப்படித்தான். ரைசோபியம் அசட்டோஃபெக்டர் எல்லாம் வளிமண்டல நைதரசனை மண்ணில பதிக்கக்கூடிய வேலையை செய்யும். அசட்டோஃபெக்டர் என்றது மண்ணில சுயாதீனமாக வாழும். ரைசோபியம் என்றது அவரை குடும்ப தாவரங்கள் அந்த வேர் முடிச்சுக்கள் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள். சரியா, இப்ப இதுல வந்து நைதரசன் இறக்கும் பாக்டீரியான்னு கேட்டபடி அதுக்கு பொருத்தமான விட தயோபெசிலஸாக இருக்கும். சரியா, மூன்றாவது 39 பொருத்தம் 3. அடுத்த கடைசி கேள்வி 40வது. அண்மையில் மலேசியாவில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெயில் காணப்பட்ட புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன பதார்த்தம் எது? சரியா, இது வந்து ஒரு பொதுவான கேள்வி. இதுக்குரிய விடைய பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க காணப்பட்ட ரசாயன பதார்த்தம் வந்து அஃப்லாடோக்சினாக இருக்கு. சரியா, 40க்கு பொருத்தமான விடை 3. ரைட், பகுதி 1க்குரிய வினாக்கள் பார்த்திருக்கிற பிள்ளைகள். பகுதி 2க்குரிய வினாக்களும் நான் விளக்கங்களோட செய்து போடுவேன். இது ஒருக்கா பார்த்து உங்களுக்கு போதுமான அளவு விளக்கம் கொடுத்துருக்கிறேன்னு நம்புறேன். முழுசாக ஒருக்கா பார்த்து சுய மதிப்பீடு செய்து கொள்ளுங்க. திருப்ப திருப்ப வினாத்தாள்களை செய்து ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்க. நன்றி.